அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025 கேட்கப்பட்ட கேள்வி தான் பார்க்குறோம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் 2-3 நாளாக வீடியோஸ் போடாததுக்கு காரணம் இந்த ஆன்சர் கீ வரட்டும் அப்படின்றது தான். ஸோ நான் இந்த கொஷினில் நிறைய இன்ஸ்டியூட்ஸோட ஆன்சர் என்னென்னா, போத் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க நிறைய ஆன்சர் கீயில். பட் நம்மளோட ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் ஃபால்ஸ் தான். இப்போது டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் ஆன்சர் கீழேயும் இந்த ஆன்சர் தான் கொடுத்துருந்தாங்க. அதே போல் நம்மளோட சேனலில் போட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2வோட எல்லா கொஷின்ஸுமே ஆன்சர் கரெக்ட். அஃபிஷியல் ஆன்சர் கீயோட செக் பண்ணி பார்த்துட்டோம், ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மதி பஜார் பற்றி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி வந்து அது பாவர்ட்டி இரிகேஷன் வரும், நீங்கள் எஸ்ஹெச்ஜி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது குட் கமெண்ட்ஸ் தான். பாவர்ட்டி அந்த மதி பஜாருங்கிற வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா எஸ்ஹெச்ஜி தான் லிங்க் பண்ணுது. ஸோ அதனால தான் அந்த ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்று அஃபிஷியல் ஆன்சர் கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா மதி பஜாருக்கு டேரெக்டாக எஸ்ஹெச்ஜி தான் ஆன்சர். ஸோ அதை பற்றின அந்த ஸ்கீம்ஸை பற்றின டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க பாருங்கள், போயிட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, ஒரே ஆன்சர் 2 ஆன்சர் வருமா அப்படின்ட்டு, அதுக்கு வந்து டைரக்ட் மீனிங் எதுவோ அதுதான் போடணும். இப்போது இன்னொன்று அஜ்விகா கேட்டிருந்தாங்க, அது வந்து பாவர்ட்டி எராடிகேஷன் கிரியேட்டிங் எஸ்ஹெச்ஜி. ஓகேங்களா, பாவர்ட்டி எராடிகேஷன், பாவர்ட்டியை வந்து பஞ்சத்தை நீக்கிறதுக்காக எஸ்ஹெச்ஜி உருவாக்குறது. பட் மதி பஜாருங்கிறது என்னென்னா, வாரச்சந்தையில் வாரம்ல 2 நாள் வந்து இந்த மகளிர் சுய உதவி குழுவில் செய்யப்பட்ட பொருட்கள்லாம் வந்து விற்பனை செய்யறது தான். ஸோ அப்போ மதி பஜாருங்கிறது எஸ்ஹெச்ஜியை டைரெக்டாக லிங்க் பண்ணியிருக்குது. ஸோ இந்த வீடியோவை நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீயும் நம்மளோட ஆன்சர் கீயும் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் வந்து எல்லா இன்ஸ்டியூட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பி கரெக்ட் இல்லைன்றது அப்போவே நமக்கு தெரியும். சரி, ஆன்சர் கீ வரட்டுமே அப்படின்ட்டு தான் இந்த கொஷின் போடாமல் இருந்தேன். ஸோ ஆன்சர் ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ தான். ஆக்சுவலாக இது ஏன் ஏ இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்பெசிஃபிக்கலின்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் இங்கே. ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கா அப்படின்றது தான் கேள்வி இங்கே. அதாவது சொல்லப்பட்டிருக்கா. இந்த கொஷினை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 நம்ம சேனலில் இருக்குது. அந்த இதோட ஆன்சரை ஆர்டிகல் 13 பற்றி ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். 2025 இல்லை 2024 இருக்குது ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த கொஷினை நான் அப்படியே ஆன்சராக போட்டிருக்கேன் நான். ஓகேங்களா, ஸோ இது குரூப் 1 கேட்ட கேள்வி தான் இது. ஸ்பெசிஃபிக்கானா என்னென்னா, கரெக்டாக எக்ஸ்பிளிசிட் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வெளிப்படையாக சொல்லப்படலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஆர்டிகல் 13 பாருங்கள். ஆர்டிகல் 13 என்ன சொல்லியிருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை டிக்ளேரிங் எனி லா தட் வயலேட்ஸ் தெம் வாய்ட். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஏதாவது மீறும்போது ஜுடிஷியரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, ஜுடிஷியல் நீ ரிவ்யூ பண்ணி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணு அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் வெளிப்படையாக சொல்லலை. இங்கே அதுதான் கேட்குறாங்க. கான்ஸ்டியூஷன், ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷனில் ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சட்டம் வந்து சிறந்த சட்டமா இல்லையா, அது மக்களுக்கு நன்மை பயக்குமா, என்ன மாதிரி லாஸை அஃபெக்ட் பண்ணது, இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் சிறந்த சட்டம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஜுடிஷியரி என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய கேசஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் எலக்டோரல் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்டோரல் பாண்ட்ஸ்னால் தேர்தல் பத்திரம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 99th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் NJACன்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டிருக்காங்க. கிடையவே கிடையாது. இது ஃபால்ஸ் தான், கண்டிப்பாக நல்லா தெரியும். இங்கே ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது லா, அதாவது இங்கே லா வயலேட்ஸ் எனி லா வயலேட் ஆச்சுன்னா ஜுடிஷியரி ஸ்ட்ரைக் டவுன் சச் லாஸ், அவ்வளோதான். சரிங்களா, இங்கே நீ ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணு அப்படின்றது எதுவுமே வெளிப்படையாக சொல்லலை. த வேர்ட் ஜுடிஷியல், இந்த வார்த்தை தான் அங்கே கேட்டிருக்காங்க. த வேர்ட் ஜுடிஷியல்
review not mentioned in the constitution. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஆன்சருக்கு வந்து ஏ வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா? ஜுடிஷியரி has successfully expanded the scope of judicial review over the years. அதாவது நீதிமன்றம் வந்து நீதி புனராய்வை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஸ்கோப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஸ்கோப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இது கரெக்டு. எப்படின்னா இப்போது ஜுடிஷியல் ரிவ்யூனா நம்ம கேசவானந்த பாரதி கேஸில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாது. ஓகேங்களா? அப்போது ஒவ்வொரு விஷயமும் ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டது. இப்போது ஸ்பீக்கர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கட்சித்தாவல் தடை சட்டம்னு இருக்குங்க இல்லையா? கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து ஸ்பீக்கர் வந்து ஒரு மெம்பரை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாருன்னா எந்த கோர்ட்லேயும் கொஷின் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து காலப்போக்கில் ஒரு கேஸில் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயங்களாக ஜுடிஷியரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு ஓவர் த இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த அசர்ஷன் ரீசன், அதாவது கூற்று காரணம் அப்படின்னு போனால் இதுதான் கூற்று, இதுக்கு காரணம் இது. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ தான் ஆன்சர். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.